சேர்ந்து உட்காரலாமா சார்? உட்காரலாம். சிப்ஸ் சாப்பிடுறீங்க? சிப்ஸ் கிப்ஸ் எல்லாம் தம்பிக்கிட்ட நடக்காது. பச்சை தண்ணியில இருந்து பாயசம் வரைக்கும் அம்மா வீட்டுல இருந்து செஞ்சு கொடுத்துருவாங்க. அதை தவிர வர எதையும் தொட மாட்டேன். இது ஜீரகத்தண்ணி தானே, கொஞ்சோண்டு. மொத்தத்தையும் நீங்களே சாப்பிடுங்க. சந்தோஷம். சிப்ஸ் எனக்கு நான் சாப்பிடுவேன். ஐயோ, வாசல்ல நிக்க வேண்டியவன். தம்பி, உடகரசமா மக்களமா இருக்க. இந்தங்க வாழைக்காய் கறி, முருங்கைக்காய் சாம்பார். முருக்கையா? சிவசிவா, பரவாயில்ல இருக்கட்டும். வெள்ளை வைங்கம்மா. இவங்க என்ன ஆபீஸ்ல இருக்கிற எல்லாருக்கும் சாப்பாடு கொண்டு வந்திருக்காங்க? எனக்கு மட்டும் தான் உடம்பு இழைக்க டயட்ல இருக்கேன். அதனால தான் சின்ன டிஃபன் பாக்ஸ்ல கொண்டு வந்தேன். இதுவே பத்தாது, பின்னாடி பெரிய டிஃபன் பாக்ஸ் வருது. நான் கண்டபடியில சாப்பிட்டு உடம்ப கெடுத்துக்கிறது இல்ல. 1/4 டீஸ்பூன் 1/2 டீஸ்பூன் தான் சாப்பிடுவேன். அதனால தான் உடம்ப ஹீரோ மாதிரி ட்ரிம்மா வச்சுக்க முடியுது. தப்பா நினைச்சுக்கலன்னு நான் உனக்கு கேட்கலாமா? என்ன பண்றீங்க? இந்த டிஃபன் பாக்ஸ் மூடி டைட்டா இருக்கு, திறக்க முடியல. நான் வேணா திறந்து தட்டுமா? ஜெய் ஆஞ்சநேயா. ஐயோ, ஐம் சாரிங்க, நான் வேணும்னே சரிங்க. ஐம் சாரி. நான் வந்து பரவாயில்லைங்க, வேணும்னா பண்ணுங்க. ஏன் டிஃபன் பாக்ஸ் இருக்குது, என்னைக்காவது மக்கர் பண்ணிருக்கா? தொட்டா போதும், உடனே தொலைதொலன்னு திறந்துடும். சார், உங்க தலையில சோறு சார். என் தலையை தொடாத, இதுல பெரிய கபால ரகசியம் அடங்கிருக்கு. ஆமா, கபால ரகசியமா? உள்ள மூளை இருக்கா? முடியாதே, முடியாதே. அண்ணா, ஓடாதண்ணா. அண்ணா, அதெல்லாம் முடியாதே. அண்ணா, அண்ணா நின்னுடு. மாட்டேன். அண்ணா, சொன்ன கேளு, நின்னுடு. ஐயோ, ஏய், என்ன டேய், விடாத. டேய். போ, ஞாயிற்றுக்கிழமை அதுவும் எண்ணெய் முழுக்க நிறுத்துறாதா? அதெல்லாம் முடியாதுன்னா முடியாது. நான் கேட்ட கேள்விக்கு நீ பதில் சொல்லு. ஆபீஸ் பிக்னிக் அனுப்புவியா மாட்டியா? இது வரைக்கும் நான் உன்னை எங்கேயாவது தனியா அமைச்சிருக்கேனா? இல்ல. சரி, நானும் வரேன். வழியறியா? இது என்ன ஸ்கூல் எக்ஸ்கர்ஷனா? அப்பா அம்மா எல்லாம் சேர்த்துக்க மாட்டாங்க. அப்படின்னு போக வேண்டாம். அப்படின்னா நானும் என்ன தேய்ச்சிக்க மாட்டேன். என்னடா அடம் பிடிச்சுக்கிட்டு? பின்ன என்ன, ஆபீஸ்ல எல்லாரும் போறாங்க, நான் மட்டும் போலன்னா எப்படி? பத்திரமா போயிட்டு வந்து பத்திரமா போயிட்டு பத்திரமா வரேன். என்ன பாத்துக்கதான் எவ்வளவு பேர் இருக்காங்களே. வந்தாச்சு. வாங்க வாங்க. இங்க யாரும் டான்ஸ் பண்ண கூடாது, அமைதியா இருக்கணும். அமைதியா வரதுக்கு இது என்ன மௌன ஊர்வலமா? அப்படின்னா அந்த மவுண்ட் ரோட்லயே வச்சிருக்கலாமே. இப்ப எதுக்கு வந்திருக்கோம்? அழுமூஞ்சி சாமியார தரிசிக்க வந்திருக்கோம். அவரை தரிசிச்சதுக்கு அப்புறம் ஆடுங்க பாடுங்க. வாங்க. சாமி, என்ன மாலையும் கழுத்துமா வந்து நிக்கிறீங்க? எல்லாம் ஈஸ்வரன் செயல். உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்தேன். நீங்க இப்படி மாறிட்டீங்களே. சம்சார சாகரத்துல விழுந்துட்டேன். அப்ப இங்க கதி. சிசியா, கவலைப்படாதே, நீ நல்லா இரு. இந்த பட்டையும் கொட்டையும் வச்சுக்க. நீங்களே மாட்டி விடுங்க. துணியை மாட்டி விடுறேன். உங்க வேடத்து குனிய முடியாத. முடிஞ்ச வரைக்கும் குனிங்க. சரி. டேய் மாணிக்கம், பெத்த வயிறு 10 எரியும்படியா பண்ணிடாதடா. தகப்ப இல்லாத உன்னை வளர்த்து ஆளாக்க இந்த கிழமை என்ன பாடுபட்டிருப்பேன். நேத்து வந்து சிரிக்கி பேச்ச கேட்டுக்கிட்டு அவ பின்னாடி போகாதடா. என்ன அனாதை ஆக்கிடாதடா. யோ, இந்த கழுவி திட்டி திட்டிக்கிட்டே போடுற சோத்து தின்னுட்டு சொர்ண கெட்டத்தனமா இருக்க போறியா? இல்ல கட்டின பொண்டாட்டியோட சந்தோஷமா குடும்பம் நடத்த போறியா? நீயே முடிவு பண்ணிக்க. டேய் மாணிக்கம், சொன்னா கேளுடா. அடி சண்டாளி, நேத்து வந்த சிரிக்க என் பிள்ளைய கூட்டிட்டு போறியே. 25 வருஷமா என் பிள்ளைய நான் பொத்தி பொத்தி வளர்த்தனேன். அடியே, என் பிள்ளை கூட நீ வாழ்ந்துருவியா? வாழ மாட்டேடி, வாழவே மாட்டேன். அடியே, என் வயிறு 10 எரியுதுடி. நீ நல்லா இருப்பியா? நாசமா போயிடுடி, அழிஞ்சு போயிடுடி. அத்தா, இந்த பூங்காவன நிலைமைய பாத்தியாத்தா? வீட்டுக்கு விளக்கேத்தி வைப்பான்னு ஒரு மருமகளை தேடி கூட்டியாந்து
அவ என் மகனையே கொள்ளை அடிச்சுட்டு போயிட்டாளு. அத்தா, நம்ம ஆசைய வளர்த்த பிள்ளைக்கு கல்யாணமே பண்ணி வைக்க கூடாது அத்தா, கல்யாணமே பண்ணி வைக்க கூடாது. யாரு என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. யாரு எங்க இருக்கீங்க? இங்கதான். ஏய், யார் நீ? ஏன் கால விழுந்திருக்க? என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை. அத்தையா? முதல்ல எந்திரி. யார் நீ? என் பேர் பாலு. நானும் உங்க பொண்ணு உமாவும் ஒரே ஆபீஸ்ல வேலை செய்யறோம். ஓஹோ. ஒருத்தர் காதலிக்கிறோம். இந்த கல்யாணத்தை நீங்க தான் நடத்தி வைக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஏன்பா, உனக்கு என்ன தைரியம் இருந்தா என் பொண்ண காதலிக்கிறேன்னு என்கிட்டயே வந்து சொல்லுவேன். அத்தை, இதுக்கு எதுக்கு தைரியம்? அந்த கதையெல்லாம் வேண்டாம். முறையா உங்க அப்பாவையும் அம்மாவையும் வந்து என்கிட்ட பேச சொல்லு. அங்கதாங்க சிக்கல. ஏன்? நான் இங்க வந்ததுக்கு காரணமே எங்க அம்மாவை பத்தி உங்ககிட்ட சொல்லத்தான். ஓஹோ, அப்படியா? இத பாருங்க தம்பி, முதல்ல நான் என் பொண்ணு கிட்ட பேசுறேன், அதுக்கப்புறம் என் முடிவை சொல்றேன். நல்ல முடிவா சொல்லுங்க அத்தை. அம்மா பேச்ச கேட்டுக்கிட்டு நிற மாசம் கர்ப்பிணியா இருந்த என்ன ஒதுக்கி வச்சுட்டு 2ஆம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டாருமா உங்க அப்பா. என் மாமியாரால நான் பல வகையிலும் கஷ்டப்பட்டிருக்கேன் உமா. அதுக்கும் என் கல்யாணத்துக்கும் என்னம்மா சம்பந்தம் இருக்கு? சம்பந்தம் இருக்கு உமா. இந்த பையன் பாலுவும் அம்மாவுக்கு பயந்த பிள்ளையா இருக்கான். நாளைக்கு அம்மாவும் பிள்ளையுமா சேர்ந்து அதை செய்யறாங்க இதை செய்யறாங்கன்னு சொல்லி என்கிட்ட வந்து நீ கண்ணை கசைக்கிட்டு நிக்க கூடாது பாரு. அவரால எனக்கு எந்த இடைஞ்சலும் வராதுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குமா. நீ எடுக்கிற முடிவு தவறாயிடுச்சுன்னா அதனால உன் வாழ்க்கை பாதிச்சிருமோன்னு நான் பயப்படுறேன். எனக்கு எல்லாமே நீதான் உமா. என் ஒரே மகளோட வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறது தப்பா? அம்மா, அந்த ஒரே மக சந்தோஷமா இருக்கணும்னா எனக்கு இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சிருமா. சரிம்மா, அதுதான் உனக்கு சந்தோஷம்னா இந்த கல்யாணத்துக்காக என்னால முடிஞ்சதை நான் செய்யறேன். அண்ணி அண்ணி அண்ணி, எப்படி இருக்கீங்க அண்ணி? நல்லா இருக்கீங்களா அண்ணி? ஐயோ, கடவுள் பண்ண கொடுமையை பாத்தீங்களா அண்ணி? நம்ம 2 பேரும் ஒரே ஊர்ல இருந்தோம், இத்தனை நாளா நம்ம 2 பேரையும் சந்திக்க விடாமையே பண்ணிட்டாரே, பாத்தீங்களா அண்ணி? அண்ணன் வீட்டுல இல்லையா அண்ணி? அண்ணனா? ஆமா, யார் நீங்க? என்ன நீ இப்படி கேட்டுட்டீங்க? நம்ம தேரழந்தூர் சுப்புலட்சுமியோட பேத்தி சாவித்திரி அண்ணினா. என்ன தெரியலையா உங்களுக்கு? நல்லா பாருங்க. எந்த சுப்புலட்சுமி? ஐயோ, எந்த சுப்புலட்சுமின்னு கேட்டுட்டீங்களே, நான் என்னத்த சொல்லுவேன்? உங்க அப்பாவுடைய சித்தப்பாவுக்கு 3 தாரம். அந்த 3ஆம் தாரத்தோட மக வைத்து பேத்தி தான் அந்த சுப்புலட்சுமி. அந்த சுப்புலட்சுமியோட பேத்தி தான் இந்த சாவித்திரி. இன்னமா புரியல? சரி, அதை விடுங்க. நீங்க ஐயம்பேட்டை முத்துகிருஷ்ணனோட பொண்ணு விஜயலட்சுமி தானே? ஆமா. அப்ப நீங்க அண்ணியே தான். அண்ணி, உங்களுக்கு ஒரு பொண்ணும் ஒரு பிள்ளையும் தானே? ஆமா. உங்களுக்கு அடிக்கடி நெஞ்சு வலி வருமாமே, இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்ல. ஆமா, இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? பாலு தம்பி தான் சொன்னுச்சு. பாலுவா? பாலுவா? எந்த பாலு? எங்க வீட்டுக்காரரோட அம்மாவோட மருமகளோட மருமகன் பாலு சொன்னுச்சு. அண்ணி, இந்த ஆயுசுல உங்களை நான் பாத்திர மாட்டோமான்னு ஏங்கிக்கிட்டு இருந்தேன். நான் பாத்துட்டேன் அண்ணி. நான் வர்றேன் அண்ணி. இந்த பாருங்க, இத குழந்தைங்களுக்கு கொடுங்க. ஏண்ணி, நம்ம பையனுக்கு 10 வயசு இருக்குமா? 26 வயசாச்சு. 26 ஆயிடுச்சா? இருக்குமே. அப்ப நான் வர்றேன் அண்ணி. அண்ணன்ட்ட சொல்லிடுங்க, வர்றேன். இருங்க, வீட்டுக்கு வராதவங்க வந்திருக்கீங்க, காஃபி சாப்பிட்டு போலாம். ஐயோ அண்ணி, உங்க கையால காஃபி என்ன, நீங்க எதை கொடுத்தாலும் நான் குடிப்பேன். கொண்டு வாங்க, காஃபி கொண்டு வாங்க. பிள்ளையாரப்பா, நல்ல காரியத்துக்காக தான் போய் சொல்லி உள்ள நுழைஞ்சிருக்கேன். என்ன கை விட்டுடாத, காப்பாத்து. நான் உங்க கல்யாணத்துக்கு வந்திருந்தேன்னு நீங்க என்ன பாக்கல, அண்ணியவே பாத்துக்கிட்டு இருந்தீங்க. உன்னை பார்த்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு கூட தான் அண்ணன். அண்ணி உங்களையும் பார்க்கும்போது எனக்கு அப்படியே ராமரையும் சீதையும் பாக்குற மாதிரி பரம சந்தோஷம். சரி, உன் புருஷன் என்ன பண்ணிட்டு இருக்காரு? என்னாச்சு? ஏன் அழுவுற? இப்ப நான் என்ன தப்பா கேட்டேன்? நான் என் வீட்டுக்காரர் நினைச்சு அழுகிறேன்னு. ஐயோ, உன் புருஷன் இருக்காரு என்ன? பூ பொட்டெல்லாம் வச்சிருக்கல? ஆமா, என் பொண்ணு உமாவுக்கு 1 வயசா இருக்கும் போது, ஐயோ இப்படி பொண்ணா பெத்துட்டமே, பெரியவளானா கல்யாணம் காட்சின்னு பண்ணி கொடுக்கணுமே, பணம் காசு செலவாகுமேன்னு நினைச்சு குடிச்சு பர்மாவுக்கு போயிட்டு வர்றேன் சம்பாதிக்கிறதுக்குன்னு போனாரு. போனவர் தான் என்ன ஆனாருன்னே தெரியல. என்னைக்காவது ஒரு நாள் வருவாருங்கிற நம்பிக்கையில தான் பூவோட பொட்டோட காத்துக்கிட்டு இருக்கேன். ஆமா, உன் பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சா?
அதுலயும் ஒரு பிரச்சனை இருக்குண்ணே. என்ன? எனக்கும் வயசாகிக்கிட்டே போகுது. எனக்கு இருக்கிறதோ ஒரே பொண்ணு. நான் ரொம்ப செல்லமா வேற வளர்த்துட்டேன். கல்யாணம் ஆன இடத்துல அவளை தனி கொடுத்தனா அது இதுன்னு அனுப்பிடாத ஒரு மாமியார தேடிக்கிட்டு இருக்கேன். என் பொண்ண தாம் பொண்ணா நினைக்கிற ஒரு மாமனார தேடுறேன். பக்கத்துல இருக்கிற மாதிரி இருக்கு, கிடைக்க மாட்டேங்குதே. அதுக்கும் ஒரு வேலையும் பொழுதும் வரணும் இல்ல? நல்ல வார்த்தை சொன்னீங்க என்ன. அது போகட்டும். என்ன உங்க பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல்ல? இன்னும் ஆகல. இன்னமா கல்யாணம் பண்ணாம வச்சிருக்கீங்க? என்ன அண்ணி, பையனுக்கு 26 வயசுன்னு சொன்னீங்களே. நம்ம பரம்பரையிலேயே ஆம்பளை பிள்ளைங்கள 25 வயசுக்கு மேல கல்யாணம் பண்ணாம வச்சுக்க மாட்டாங்களே. ஏன் என்ன ஏன்னு கேக்குறீங்க? நம்ம மணலூர் செங்கமலத்தோட பையன், அவனை 25 வயசு வரைக்கும் கல்யாணம் பண்ணாமயே வச்சிருந்தாங்க. என்ன பண்ணா, நாத்து நட வந்த பொண்ணை இழுத்துக்கிட்டு ஓடிட்டான். அப்புறம் அந்த கீவளூர் கோபால் ரத்னத்தோட பையன் அழகிரி 26 வயசு வரைக்கும் கல்யாணம் பண்ணல. மோர் விக்க வந்த முனியம்மாளை இழுத்துக்கிட்டு ஓடிட்டான். நம்ம பையனுக்கு 26 வயசுன்னு சொல்றீங்களே, யாராவது காய்கறி விக்க வந்தவள? அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. சும்மா இரு நீ. பயமா இருக்குல்லண்ணே. நம்ம ரொம்ப நெருங்கிட்டோம். இப்ப சொந்தமா வேற ஆயிட்டோம். இந்த காலத்து பிள்ளைங்க நம்ப முடியாதுன்னு யாரையாவது இழுத்துக்கிட்டு ஓடிடுச்சுன்னா. லட்சுமி, அவ சொல்றத பார்த்தா எனக்கும் பயமா தான் இருக்கு. நம்ம பாலுவுக்கும் வயசாயிடுச்சு. ஆபீஸ்ல 4 பொண்களோட பழகக்கூடிய கட்டாய சூழ்நிலையில இருக்கான். அவன் ஏதாவது இப்படி தப்பு தண்டா பண்ணி அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. அதை என்னால தாங்கிக்க முடியாது. அதனால கூடி சீக்கிரம் அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிருவோம். ஏங்க, இந்த அம்மாவுக்கு ஒரு பொண்ணு இருக்குன்னு சொன்னாங்கல்ல, இவங்கள பார்த்தாலும் நல்லவங்களா தெரியுது. அந்த பொண்ணை போய் பார்த்துட்டு வந்துருவோமா? ஆண்டவனா பார்த்து என் தங்கச்சி இங்க அனுப்பி வச்சிருக்கான். வா பேசுவோம். எங்க பிள்ளைக்கு உங்க பொண்ணையே பார்க்க வரலான்னு இருக்கு. அண்ணி, என் பொண்ண நீங்க வந்து பாக்குறேன்னு சொன்னதுக்கே நான் கொடுத்து வச்சிருக்கணும். எப்ப நீ வந்து பாக்குறீங்க? கூடி சீக்கிரம் வரோம். அது சரி தங்கச்சி, பொண்ணு என்ன படிச்சிருக்கா? எம்ஏ படிச்சிருக்கான்னு. மாசம் 1500 ரூபாய் சம்பளம் வாங்குறா. நம்ம திருமலை எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கம்பெனில வேலை பாக்குறா. திருமலை எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கம்பெனியா? தங்கச்சி, என்ன அப்படி சொல்லி இப்படி சொல்லி ரொம்ப நெருங்கி வந்துட்ட. எப்படி எங்க பையன் பாலும் அதே கம்பெனில வேலை பாக்குறான். திருமலை எக்ஸ்போர்ட்லயா? பின்ன அப்ப நம்ம உமாவே பாலு தம்பி பாத்துருக்கணுமே. கண்டிப்பா. சும்மா இருங்க. என் புள்ள அனாவசியமா யார்கிட்டயும் பேச மாட்டான். தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருப்பான். அப்படித்தான் நான் அவனை வளர்த்திருக்கேன். அது சரி அண்ணி, நீங்க வளர்த்த பிள்ளைன்னா அடக்கம் பண்பு பத்தி சொல்லியா கொடுக்கணும். பொண்ணை வந்து பாக்குறோம். ஆனா பிடிச்சிருந்தாதான் கல்யாணம். நீங்க வந்து உமாவை பாருங்க, அடுத்த முகூர்த்தத்திலேயே கெட்டி மேளம்தான்.